என்னடா ஒரு டப்பா 2 உண்டியல் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் என்னோடய சேவிங்ஸை இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி 3 விதமாக தான் சேவ் பண்ணுவேன். இந்த குட்டி டப்பா இருக்குது பார்த்திங்களா, அதை கிச்சனில் வச்சுருவேன். நம்ம டெய்லி காய்கறியோ ஏதோ சம்திங் பால் எது வாங்கினாலும் மீதி இருக்க சில்லறையெல்லாம் அந்த குட்டி டப்பாவில் போட்டு கிச்சனில் வச்சுருவேன். அதுவே எனக்கு ஒரு அமௌண்ட்டாக அதுலேயே நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அதை உங்களுக்கு பின்னாடி ஷேர் பண்ணுறேன். உண்டியல் நம்ம சாமிக்கிட்ட வச்சுருவேன். இதில் நானும் என் ஹஸ்பண்டும் எங்கள் கையில் எப்போல்லாம் காசு கிடைக்குதோ அதை அந்த உண்டியலில் போட்டுருவேன். இந்த ஸ்டீல் உண்டியல் நாங்கள் பீரோவில் வச்சுருவோம். அதில் நான் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறேனோ அதில் எனக்கு கிடைக்கிற ஏர்னிங்ஸை எல்லாமே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஒன்று இந்த உண்டியல்லையும் இன்னொன்று என்னோடய அக்கௌண்ட்லேயும் நான் வச்சுப்பேன். இப்படி தான் என்னோடய சேவிங்ஸ் மெத்தட் இருக்குது. நான் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி தான் சேவ் பண்ணுவேன். ஒரே டப்பாலே போட்டு நான் சேவ் பண்ணல. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற சேவிங்ஸ் மெத்தட் எல்லாருக்குமே சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மினிமம் அமௌண்ட்டு சேவ் பண்ணி ஒரு நகையோ இல்லை ஏதாவது ஒரு 1 லேக் கிட்ட ஏதாவது எனக்கு சீக்கிரமாக நான் சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஹோம் மேக்கர்ஸ் என்னென்னா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்றதையும் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை ஐகான்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் நான் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மெத்தடில் தான் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரலை. இந்த மெத்தடில் நான் பண்ணுறேன். இது மாதிரி யாராவது வேறு ஏதாவது மெத்தடில் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணும், என்னோடய மந்த்லி இன்கம் இவ்வளோ தான், இதை வச்சு நான் எப்படி அதிகப்படியாக சேவ் பண்ணுறது அப்படின்றத கேட்டிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் ஒரு சூப்பராக பட்ஜெட் பிளான் போட்டு கொடுக்குறேன். இது தவிர நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் இருக்கோம். நான், என் ஹஸ்பண்ட், எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க. அவங்க 2 பேர்லேயுமே நான் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நாங்கள் போட்டுட்ருக்கோம். ப்ளஸ் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நாங்கள் ஆர்டி பே பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் போக நாங்கள் சேர்த்து வைக்கிற அந்த காசு இப்போ மகிழா ஸ்கீம் சொல்லிட்டுன்னு ஒன்று வந்திருக்கு இல்லைங்களா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில். இப்போ என்கிட்ட நான் சேர்த்து வச்சு ஒரு 3 months ஒரு 4 monthsலாம் என்கிட்ட ஒரு 25,000 இருந்தால் கூட அந்த 25,000 நான் மகிழா ஸ்கீமில் போயிட்டு டெபாசிட் பண்ணிடுவேன். இந்த மகிழா ஸ்கீம் பற்றி ஃபுல்லாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு வாட்டி தான் இந்த மகிழா ஸ்கீமில் நம்மளால் டெபாசிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எவ்ரி 3 months நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒரு 10,000 இருந்தால் கூட நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகம் கம்பேர் பண்ணும்போது ஆர்டி எஃப்டியோட. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 25,000 இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3 monthsக்குள்ளே திரும்பவும் ஏதாவது அமௌண்ட் கிடச்சிச்சின்னா திரும்பவும் அந்த மாதிரி இது பண்ணிவிடுவேன். இதோட டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 2 years தான். அந்த 2 yearsக்குள்ளே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருமோ நமக்கு திருப்பி நமக்கு கைக்கு வரும். ஸோ என்கிட்ட கம்மியான மினிமமான அமௌண்ட் இருந்தால் கூட நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட மினிமம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1000 rupees உங்ககிட்ட இருந்தால் கூட நீங்கள் இதை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணிக்கலாம். என்னதான் எவ்வளோதான் நம்ம சேர்த்து வச்சாலும் போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம சேர்த்து வைக்கிறது ஒரு இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஸோ நாங்கள் 4 பேரும் இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது தவிர நான் வேறு என்னென்னலாம் என்னோட மணியை இன்வெஸ்ட் பண்ணுறேன், வேறு எதெல்லாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வாங்க நான் எப்படிலாம் எனக்கு கிடைக்கிற காசை இப்படிலாம் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது வீட்டில் இருக்க ஹோம் மேக்கர்ஸ், அதாவது வேலைக்கே போகாமல் பிஸ்னஸும் பண்ணாமல் ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் தான் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்றவங்களுக்கும் இது பொருந்தும். இல்லை நான் இப்போ தான் சும்மா ஸ்டார்ட் பண்ணுறேன், மந்த்லி எனக்கு ஒரு 5,000 தான் கையில் கிடைக்கும், இல்லை ஒரு 4,000 தான் கையில் கிடைக்கும்னா அந்த காசை எப்படி வேல்யூபிளாக செலவு பண்ணி நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஹோம் மேக்கர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிச்சயமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற இந்த மெத்தட் வீட்டில் ஹோம் மேக்கராக இருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி மந்த்லி ஒரு 5 to 6
1000 ஏர்ன் பண்ணுற ஹோம் மேக்கர்ஸுக்கு இது நான் சொல்கிறேன். இல்லை ஹஸ்பண்ட் கொடுக்குற காசை மட்டும்தான் நாங்கள் சேர்த்து வைக்கிறோன்னா அவங்களுக்கு நான் தனியாக வந்து இன்னொரு பிளான் சொல்கிறேன். இப்போ மந்த்லி வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு நார்மலாக டெய்லரிங்கோ இல்லை வெறும் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் எனக்கு நார்மலாக தான் போகுது அப்படின்றவங்களுக்கு மந்த்லி ஒரு 5000 தான் கையில் நிற்குதுன்னா அதுக்கான சேவிங்ஸ் பிளான் தான் அது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 lakh சிட்டு போட்டுருவேன். எனக்கு மந்த்லி 5000 கிடைக்குதுன்னா அது வந்து நான் எனக்கு கம்பல்சரியாக 5000 வரும் அப்படின்றவங்க 1 lakh சிட்டு போட்டுருங்க. அந்த 1 lakh சிட்டு வந்து மந்த்லி வந்து 5000க்குள்ளே தான் நம்ம கட்ட வேண்டி வரும். சில டைம் வந்து 4200 4800 வரைக்கும் நம்ம கட்டுவோம். அது நம்ம வந்து அந்த சீட்டை பொறுத்து மந்த்லி வரதை பொறுத்து. இது வந்து நான் போடுற இடத்துல வந்து 10 சீட்டுக்கு மேலே எடுத்திங்கன்னா ஒரு 85க்கு அபவுக்கு நம்ம எடுக்கலாம். இப்போ வந்து சில பேர் வந்து 20 மாதம் முடிஞ்சு எடுப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நியர்லி 98 95 அந்த மாதிரி கிடைக்கும். நான் வந்து 10th சீட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 10வது சீட்டு நான் எடுத்தேன்னா ஒரு 85,000 நான் எடுப்பேன். அந்த 85,000 நான் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். இந்த 85,000 ஒரே இதுவில் நான் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேன், எப்போவுமே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்ராக்சிமேட்டாக 2ஆக பிரித்தேன்னா ஒரு 42,000 வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த ஒரு 42,000 வந்து நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். ஒன்று நான் ஜுவல்லாக வாங்குவேன், இல்லைனா காயினாக வாங்குவேன். மேக்ஸிமம் நான் ஜுவல்லாக மட்டும்தான் வாங்குவேன். அது எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இன்னொரு 42,000 நான் என்ன பண்ணுவேன், நான் சொன்னேன் இல்லைங்களா மஹிளா ஸ்கீம்னு சொல்லிட்டுன்னு, அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். இந்த மஹிளா ஸ்கீம் பற்றி டீட்டெயிலான வீடியோ பின்னாடி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லேடிஸ்க்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலும் நம்ம ஹஸ்பண்ட் கஷ்டப்படுற சூழ்நிலையும் இந்த கோல்டு தான் நமக்கு கை கொடுக்கும். இதை நான் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை, எல்லா லேடிஸ்க்குமே இது தெரியும். ப்ளஸ் நம்ம கோல்டாக வாங்கி சேர்த்து வைக்கும் போது நமக்குமே வந்து ஒரு பயம் இல்லாமல் நம்ம இருக்கலாம். ஓகே, நம்மக்கிட்ட கையிருப்புன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்ம இருக்கலாம். இந்த 5,000 எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாமல் செலவு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த 5,000 போக மீதி என்கிட்ட ஏதாவது காசு இருந்துச்சுன்னா நான் ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைனா பேங்க்கில் கண்டிப்பாக கட்டிடுவேன். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட புக்கு காட்டியிருக்கேன். ஆர்டி வந்து நாங்கள் அதிக அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் 1000 rupees தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் 500லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களால் 1000 rupees இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் மந்த்லி கம்பல்சரியாக வந்து 500 நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கட்டணும், அதுக்கு ஆர்டி போனோன்னா நான் வந்து பெஸ்ட்டு வந்து பேங்க் ஆர்டி தான் சொல்வேன். ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி வந்து 5 years கம்ப்ளீட் பண்ணால் தான் எடுக்க முடியும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட்டோட. நீங்கள் நடுவில் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ இப்போ நீங்கள் பேங்க்கில் போட்டிங்கன்னா பேங்க்கில் வந்து 6 month ஆர்டி இருக்குது, 1 year ஆர்டி இருக்குது, 2 year ஆர்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஆர்டி போடுறத உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த பேங்க்கில் ஆர்டிக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தராங்க அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த மஹிளா ஸ்கீம் வந்து நீங்கள் மந்த்லி போடணுமா இல்லை இது எப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எவ்ரி 3 months வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மந்த் 42 போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் போட முடியாது. 3 months ஒன்ஸ் தான் நீங்கள் போட முடியும். ஸோ அந்த 3 monthsக்குள்ளே உங்கள்கிட்ட ஏதாவது காசு நீங்கள் சேர்த்து வச்சுட்டிங்கன்னா திரும்பவும் நீங்கள் போய் மஹிளாவில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். இது வந்து 2 years வந்து வேலிடிட்டி. 2 yearsக்குள்ளே நம்ம வந்து எவ்வளோலாம் போட்டு வச்சுருக்கோமோ அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? மினிமம் வந்து 1000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகும் மஹிளா. மேக்ஸிமம் வந்து உங்களால் 2 lakhs வரைக்கும் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது ஒரு சூப்பரான ஸ்கீமுங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். நான் இப்படி தான் சேர்த்து வச்சுட்ருக்கேன். இப்படி சேர்த்து வச்சு நான் ஒரு பெரிய அமௌண்ட்டில் நகை எடுத்திருக்கேன். ப்ளஸ் எனக்கு நிறைய தேவைப்பட்டதை நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பேங்க் ஆர்டி வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக சேர்த்து வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பேங்க் ஆர்டியை தான் நான் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணுவேன், ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் வந்து இல்லை எனக்கு 5 yearsக்கு போதும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து 1000 rupees போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ரெண்டாவது நீங்கள் வந்து கோல்டு தான் எடுக்கணுமா இல்லை அப்படி ஏதாவது கேட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம். இந்த 42,000 வந்து நான் கோல்டு எடுத்துப்பேன். சில பேர் எஃப்டியில் போடுவாங்க. எனக்கு எஃப்டியோட கோல்டு பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு நான் கோல்டு எடுத்துக்கிட்டேன்.
அவ்வளோதாங்க. ஃபீஸுக்கு நான் பேங்க் ஆர்டி சொல்லிட்டேன்னா, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற இது எல்லாமே மந்த்லி என்னால் 5 to 6,000 வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு தான் இது. இதை விட நீங்கள் கம்மியாக ஏர்ன் பண்ணுறீங்க, இல்லை என்கிட்ட சுத்தமாக கிடையாது, என் ஹஸ்பண்ட் கொடுக்கறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு மாதம் எனக்கு ஒரு 1000 rupees வரதே கஷ்டம் அப்படின்றவங்களுக்கு நான் வந்து இன்னொரு உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன். அதை வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் கோல்டு காயின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கோல்டு காயினாக வாங்காமல் நம்மளோட மாங்கல்யத்தில் கோக்குற மாதிரி மேலே வந்து சின்னதாக ஹூக் வச்ச மாதிரி வரும் பார்த்திங்களா, அதை வாங்குங்க. நான் அதை தான் உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்ம கோல்டு காயின் எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் வச்சா அவங்க கோல்டு காயின் வாங்க மாட்டாங்க. இதே நீங்கள் மாங்கல்யத்தில் கோக்குற மாதிரியான கோல்டு காயின் வாங்கி வச்சிங்கன்னா, அதாவது அதில் மகாலட்சுமி போட்டிருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வச்சிங்கன்னா அது வந்து மாங்கல்யத்தை கோக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேங்க் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்லை நான் நகையாக தான் வாங்கி சேர்க்க போகிறேன்னா அதுவும் இன்னும் பெஸ்ட்டு, நீங்கள் நகையாக வாங்கிக்கோங்க. நான் கோல்டு காயினும் சில டைம் வாங்குவேன், மேக்ஸிமம் நான் நகையாக வாங்கிப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நகை வாங்கினா நம்ம போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், திடீர்னு தேவைப்படும் போது நம்ம எடுத்து போய் அடகு வச்சு நம்ம பணமாகவும் மாற்றிக்கலாம், திரும்பவும் மீட்டு நம்ம போட்டுக்கலாம். இதே கோல்டு காயினாக வாங்கி வச்சுருந்தோன்னா நம்ம வந்து அப்படியே வச்சுட்டே தான் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். எனக்கு 2 ஆண் பிள்ளைகள்ன்றதுனால நான் வந்து நகையாக தான் வாங்குவேன். எனக்கும் பெண் பிள்ளை இருந்துச்சுன்னா நான் வந்து கோல்டு காயினாக வாங்கி சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் பெண் பிள்ளை பெருசானவுடனே நான் வந்து அதை நகையாக மாற்றிக்கலாம். ஆனால் எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லை, அதனால் நான் வந்து நகையாக வாங்கிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பெண் பிள்ளை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காயினாக வாங்கி கூட சேர்த்து வச்சு அவங்க பெருசானவுடனே அவங்களுக்கு நீங்கள் நகையாக அதை மாற்றி போட்டுக்கோங்க. இது எல்லாமே நான் சொல்கிறது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான். உங்களோட சேவிங்ஸ் மெத்தடையும் எனக்கு கமெண்ட்டில் எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது மந்த்லி என்னால் 3000 தான் வந்து என்கிட்ட இருக்கும் அப்படின்றவங்க 50,000 ரூபாய் சிட்டு போடுங்க. 50,000 ரூபாய் சிட்டு போட்டிங்கன்னா 2,500 ரூபாய்க்குள்ளே தான் நீங்கள் கட்டுற மாதிரி வரும். இப்போது நீங்கள் 2,500 ரூபாய்க்குள்ளே கட்டுறீங்கன்னா மீதி 500 ரூபாய் உங்ககிட்ட இருக்கும்ல, அதை ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. இதுவுமே உங்களோட இஷ்டம் தான், போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க் உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது பெஸ்ட்டோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 50,000 எடுத்து இப்போ நீங்கள் அதை ஒரு 10 மாதம் கழிச்சோ இல்லை 20 மாதம் முடித்து எடுத்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் வரும். ஒரு 45 above இல்லை 45,000 நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதையும் நீங்கள் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு முழுசாக தான் வேணும் அப்படின்னீங்கன்னா அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி சொல்கிறேன், நீங்கள் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 40 எடுக்கிறீங்கன்னா ஒரு 20,000 மகிழாவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மீதி 20க்கு இன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளோ அந்த அமௌண்ட்டுக்கு என்ன நகை வருமோ இல்லை காயினாக கிடைக்குமோ அதை வாங்கிக்கோங்க. இப்போது நீங்கள் மகிழாவில் இன்வெஸ்ட் பண்ண காசெல்லாம் 2 வருஷம் கழித்து நீங்கள் எடுக்கும்பொழுது உங்ககிட்ட ஒரு லம்பாக அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் எடுத்து நீங்கள் மறுபடியும் நகையோ இல்லை எஃப்டிலையோ எதுலேயோ போட்டு எதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கோ போட்டு வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு அந்த டைமுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 2 இயர்ஸில் நாங்கள் ஒரு கார் வாங்கினோம். அந்த காரை எப்படி வாங்கினோம் அப்படின்றதுக்கு நான் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஸ்டாக்ஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதாவது எப்போவுமே அதிகமான அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். முக்கியமான விஷயம், இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் இதில் இறங்குங்க. ஷேர் மார்க்கெட்டில் இதை தெரியாதவங்க சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு உள்ளே போகாதீங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய டிஸ்க்ளைமர். இது மினிமம் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக்ஸ் வாங்கி அது எப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு இதெல்லாம் ரிஸ்க்குன்றவங்க தயவு செஞ்சு அந்த பக்கமே போகாதீங்க. இதெல்லாம் நான் பண்ணுறது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 2வது என்பிஎஸ், அதை பற்றி சொல்லணும்னா ஒரு பெரிய வீடியோவே போடலாம். அது இதை விட ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுவும் நம்மளோட ஸ்டாக்ஸ் மாதிரி தான், பட் அதில் வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் அது வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் போகுதுன்றதுனால நமக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் கம்மி. இதை பற்றிலலாம் நான் இன்னும் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணி என்னோடய காசை வந்து பெருக்கிறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு இன்னும் போக போக அப்கமிங் வீடியோஸில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், இந்த மாதிரி
அமௌண்ட்டை எப்படி வந்து எங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் காசை நாங்கள் வந்து எப்படி பெருக்கி நார்மல் லைஃப்லேருந்து ஓரளவுக்கு நாங்கள் மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ்க்கு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நாங்களுமே நார்மலான ஃபேமிலியில் தான் இருந்தோம். ஆனால் நாங்கள் எந்த மாதிரி பிளான் பண்ணி சேவ் பண்ணதுனால மட்டும்தான் இப்போ நாங்கள் ஓரளவுக்கு செட்டில்டாக இருக்கோம். ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படிலாம் சேவ் பண்ணுவீங்க அப்படின்றத அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதையும் வீடியோவாக போடுறேன். அது நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் இதுதான் நான் எப்படி சேவ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது தான். இப்போ நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய வந்து நாங்கள் கற்றுக்கிட்டே தான் இருக்கோம். அதெல்லாமும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேவ் பண்ணுறதுக்கு. சேவ் பண்ணுறது இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நாளைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ சேர்த்து வைங்க, சேவ் பண்ணுங்கள். நான் அதை தான் சொல்லுவேன். முக்கியமாக ஹோம் மேக்கர்ஸ் உங்களோட சொந்த காலில் நில்லுங்க. என்றைக்குமே நாம் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து நிற்கவே கூடாது. நமக்குன்னு ஒரு தனி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ சேர்த்து வைங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.